தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் 7893 பயனாளிகளுக்கு ரூபாய் 206.47 கோடி மதிப்பில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பாக நலத்திட்ட உதவிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மகளிர் சுய உதவிக்குழு உற்பத்தி பொருட்கள் விற்பனை கண்காட்சியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார். தொடர்ந்து விவசாயிகளுக்கு மானியத்துடன் டிராக்டர் மற்றும் இளைஞர்களுக்கு ஆட்டோ, கார் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் 7893 பயனாளிகளுக்கு ரூபாய் 206.47 கோடி மதிப்பில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பாக நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டத்தில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் மாவட்டத்தில் இதுவரை நடைபெற்ற வளர்ச்சிப் பணிகள் மற்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வளர்ச்சிப் பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அரசு துறை அதிகாரிகளுடன் கலந்துரையாடி வருகின்றார். முன்னதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு வரும் வழியில் திடீரென டூவிபுரத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு ஆய்வு மேற்கொண்ட தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அங்கு பணியில் இருந்த குடிமைப் பொருள் வழங்கல் பிரிவு வட்டாட்சியர் நான்ராஜிடம் மொத்தம் எத்தனை விண்ணப்பங்கள் ரேஷன் கார்டு கேட்டு வந்துள்ளது என கேட்டார். அதற்கு வட்டாட்சியர் நான்ராஜ் இதுவரை 2400 விண்ணப்பங்கள் வந்துள்ள நிலையில் அதில் 2099 விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு விண்ணப்பித்தோருக்கு குடும்ப அட்டை வழங்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் 301 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும் வழங்கப்பட உள்ளது என்ற விவரம் தெரிவித்தார். இவற்றையும் உடனடியாக விரைந்து வழங்குமாறு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தினர். அனைத்து அரசு அலுவலர்களே அனைவருக்கும் சொல்லிய காலை வணக்கத்தை அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆய்வு போது அவருடைய கருத்தை சுருக்கமாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.